ஹலோ மக்களே! இன்றைக்கி கையிலேயே பூவை வந்துட்டு கோக்குற மாதிரி எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி முல்லைப்பூ எடுத்திருக்கேன். முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க, ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நூல்கண்டு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த நூல்கண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பூவில் வேணாலும் கட்டலாம். குண்டு மல்லிலையும் கட்டலாம், ஊசி மல்லி, ஜாதி மல்லி எதில் வேணாலும் நீங்கள் கட்டலாம். நூலை இப்படி கையில் சுற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுற்றிக்கோங்க. ஒரு 4, 5 சுற்று. இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா ஒரு 4, 5 சுற்று சுற்றிக்கோங்க. நான் ஓரளவுக்கு சுற்றிருக்கேன். அந்த சுற்றின நூல் வந்து அடியில் வர மாதிரி போட்டு கொஞ்சமாக நூல் விட்டுக்கோங்க. ஸோ நூல்கண்டுலேருந்து கொஞ்சமாக நூல் விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சு போடுறதுக்கு தான். கொஞ்சமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நூல் வந்து சுற்றி கைக்கு அடியில் வந்திருக்கு. அந்த நூல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன். ஸோ அந்த நூல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நான் விட்டுருக்கேன். அடி நூல் வந்து இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு பூவை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 2, 2 பூவா வச்சாலும் சரி, 3, 3 பூவா வச்சாலும் சரி, நான் வந்து கொஞ்சம் பூ சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக 3, 3 பூவா எடுத்திருக்கேன். குண்டு மல்லினா டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இது வந்து சின்ன சின்ன பூவா நிறைய இருக்கிறதுனால தீர்றது கஷ்டம். அதனால நான் வந்து 3, 3 பூவா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 பூ எடுத்து நூல் வந்து அடியில் இருக்கணும். அடியில் வச்சு பூவை வந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு பூவை பிடிச்சிக்கோங்க 2 விரலில். அடுத்து ஒரு 3 பூ எடுத்து அந்த பூவுக்கு மேலேயே வைங்க. ஸோ இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி அந்த பூவுக்கு மேலேயே இந்த 3 பூவையும் வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க கையில் பிடிச்சதுக்கப்புறம் அடியில் தான் நூல் இருக்குது இல்லையா, அந்த நூலை தூக்கி பூ மேலே வந்து அந்த கையில் எக்ஸ்ட்ரா ஒரு நூல் இருக்குது இல்லைங்களா, கையில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூல் வரும். அந்த நூலுக்குள்ளே விட்டு இந்த நூலை எடுக்கணும். நீங்கள் காலில் கட்டுற மாதிரியே தான். ஸோ அந்த நூலுக்குள்ளார விட்டு இந்த நூலை எடுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். கொஞ்சமாக டைட் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த நாட் உங்களுக்கு விழுந்துடும். பார்த்தீங்களா, இப்போ விழுந்துருச்சா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததும் நீங்கள் வைக்கணும். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் திருப்பி வச்சுக்கலாம் பூவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னா, கோத்த மாதிரி வரும் பூவு. ஸோ இப்போ அடுத்த 3 பூ எடுத்து கொஞ்சமாக சைடில் வச்சுக்கலாம். அந்த 3 பூ எடுத்துட்டு சைடில் திருப்பி கொஞ்சமாக பூவை திருப்பி நூலை அந்த சைடு விட்டு சைடில் வச்சுக்கலாம். நூல் வந்து அடியில் தான் இருக்கும். பூவுக்கு அடியில் தான் இருக்கணும் நூல். அதாவது ஃபஸ்ட்டு கட்டின பூவுக்கு மேலே, 2வது மேலே வைக்கிற பூவுக்கு அடியில் இருக்கணும் நூல். சரிங்களா? நீங்கள் நாட் போட வேண்டிய நூல் 2 நூலுமே அடியில் தான் இருக்கும். அடுத்த பூ வச்சு அதே மாதிரியே நூலை மேலே கொண்டு வந்து பூவுக்கு மேலே கொண்டு வந்து நீங்கள் கையிலேருந்து வர நூலில் நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா செகண்ட் நாட் விழுந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பூ வந்து சைடில் இருக்கும். அதே மாதிரியே அடுத்த 3 பூ நீங்கள் எடுத்து வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிராஸாக நீங்கள் வைக்கணும். பூ கோப்பம் இல்லையா, அந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிராஸாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ கோக்குற மாதிரியே வரும். இந்த மாதிரி நான் வந்துட்டு ரொம்பவே க்ராஸாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு க்ராஸாக வச்சுருக்கேன். அதே மாதிரியே பூவுக்கு மேலே நூலை வச்சு அடுத்தது அதே கையிலேருந்து வர நூலில் நாட் போடணும். ஸோ இதே மாதிரியே அடுத்தது நீங்கள் இன்னும் கொஞ்சமாக திருப்பி சைடாக வச்சுக்கோங்க பூவை. இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா பூ கோத்த மாதிரியே அழகாக இருக்கும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போவே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு கோத்த மாதிரியே பூ வந்துட்டு கட்டியிருப்போம். இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ வந்து கோத்த மாதிரியே வந்துடும். நான் ஓரளவுக்கு கட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் வந்து கையிலேயே கட்டினது தான் இந்த பூவு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு கோத்த ஃபீல் இருக்கும். அண்ட் மாலை மாதிரியும் நீங்கள் கட்டிக்கலாம் இதை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பூவே கட்ட தெரியாது, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்ட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கட்டுற பூவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட்டின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக வரும். இந்த லாஸ்ட் பூ நீங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ இந்த சைடு நூலும் இருக்கும், அந்த சைடு உங்களுக்கு கையில் சுற்றி வச்ச நூலும் இருக்கும். அதை 2யும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அது அவுந்து வராமல் இருக்கிறதுக்கு, பூ வந்து உங்களுக்கு வந்து அவுந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க.
நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி பூ கட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன பூ வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பூ கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.